இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை திரு ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நாளிலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் திரு ஆண்டவருடைய பாதத்துல ஒப்புக் கொடுப்போம், சமர்ப்பிப்போம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். முதலாவதாக உடல் சார்ந்த குணம். பேசாதவர் பேசினார், திக்கி பேசுபவர் சரளமாக பேசினார். இது இயேசு செய்த முதல் புதுமை. இரண்டாவதாக, இயேசு அவருக்கு உளம் சார்ந்த குணத்தையும் தருகிறார். எவ்வாறு நம் சமூகத்தில் உடல் ஊனமுற்றவர்கள் எவ்வாறு இழிவாக நடத்தப்படுகிறார்கள் என்பது நாம் அனைவரும் தெரிந்ததே. மேலும் நொண்டி, குருடு, செவிடு போன்ற ஈவு இரக்கமற்ற வார்த்தைகளை நாம் அவர்களை அழைப்பதற்காக பயன்படுத்துகிறோம். வளர்ச்சியடைந்த சமூகத்திலே இப்படி என்றால், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஊனம் என்பது கடவுளின் சாபம் என்று கருதப்பட்ட ஒரு சமூகத்தில் எவ்வளவு மோசமாக நடத்தப்பட்டிருக்க வேண்டும் என்பதை சொல்லித் தெரிய வேண்டிய அவசியமில்லை. பிறப்பிலிருந்து வந்த ஊனம், சக மனிதர்களால் கீழாக நடத்தப்பட்ட நிலை ஆகியவை அம்மனிதரின் நிச்சயமாக ஆழமான மனக்காயத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். எனவே இயேசு இந்த மனக்காயத்தை குணப்படுத்தும் முயற்சியில் ஈடுபடுகிறார். அவரே தனியே அழைத்துச் செல்கிறார். இதன் மூலம் மற்ற எல்லோரை விட அவர் தனக்கு முக்கியமானவர் என்ற செய்தியை அவருக்கு சுட்டி காட்டுகிறார். அவரை அன்போடு தொடுகிறார். அவரது வேதனையை தன் உள்ளத்தில் உணரும் முகமாக பெருமூச்சு விடுகிறார். இயேசுவிடமிருந்து இத்தகைய முழுமையான அற்புதத்தை பெற்ற அவரால் இயேசுவை பற்றி அறிவிக்காமல் இருக்க முடியவில்லை. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, பிறரின் உடல் சார்ந்த நோயை என்னால் குணமாக்க முடியவில்லை என்றாலும் என்னால் பிறரது மனம் சார்ந்த நோயை குணமாக்க முடியும் அல்லவா? மனிதனை மனிதனாக மாற்றுவதை விட குணமளிக்கக்கூடிய காரியம் எதுவும் இல்லை. இயற்கையாகவே காது கேட்காமல் இருக்கின்ற நபர்களும் உண்டு. ஆனால் இன்னும் ஏராளமான நபர்களோ கடவுள் தங்களுக்கு கொடுத்துள்ள செவித்திறனை சரியாக பயன்படுத்துவதில்லை. மற்றவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதற்கு கூட காது கொடுப்பதில்லை. நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக சிறந்த கொடை அவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்பதே. ஆம் பிரியமான சகோதரர்களே, இந்த நாளில் பேசுவதற்கு நிறைய நபர்கள் இருக்கின்றார்கள், ஆனால் கேட்பதற்கு யாரும் இல்லை. நம்ம குடும்பத்தில் இன்னும் திறக்கப்பட வேண்டும். நிறைய காரியங்கள் முடங்கி போய் கிடைக்கின்றன. செவியிருந்தும் கேட்க முடியவில்லை, வாயிருந்து ஊமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. மாற்றுவோம், மாறுவோம். பரலோகத்தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி. அன்று காது கேளாத பேச முடியாத நபருக்கு நீ விடுதலை கொடுத்தீர். ஒரு வார்த்தை எப்பாத்தா என்று கூறினீர், திறக்கப்பட்டும் என்று கூறினீர், திறக்கப்பட்டது. எங்கள் வாழ்க்கையில் நிறைய முடங்கி போயிருக்கக்கூடிய காரியங்கள், செயல்கள், உறவுகள், அன்பு, பாசம், பரிவு, இரக்கம் அத்தனையும் திறக்கப்பட வேண்டும். நாங்கள் இன்னும் மற்றவர்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்க வேண்டும். கேட்பதற்கு முன்பாகவே நாங்கள் தீர்ப்பிடக்கூடிய மோசமான நபர்களாக ஒரு சில நேரங்களில் இருக்கின்றோம். கேட்கக்கூடிய வல்லமை பாக்கியத்தை கொடுக்கும்படி எங்களுடைய செவிகளெல்லாம் எப்போதும் திறக்கப்பட எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.